உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத வசனம். Resurrected power of Jesus Christ ministry presents today's Bible verse. Blood of Jesus. Definition of blood. Blood is a body fluid in human and other animals that supplies to cells nutrients, oxygens, and takes away from those cells metabolic waste products. What the Bible tells about blood. The life of the flesh is in the blood. Without the shedding of blood, there can be no forgiveness of sins. It is the blood that makes atonement of sin for one's life. In the Old Testament, the priest offered animals' blood over and over again. But this repeated shedding of blood never permanently removed the curse of sin. When Jesus came and offered up his life, pouring out his blood on the cross, the perfect sacrifice had finally been made. Benefits of the blood of Jesus. Blood of Jesus redeems us. Blood of Jesus purifies our hearts and minds. Blood of Jesus brings us into fellowship with God. Blood of Jesus makes peace with God. Blood of Jesus washes away sins and cleanses our guilty conscience. Blood of Jesus gives power and authority over the devil. Blood of Jesus gives us healing. Blood of Jesus gives us protection. Blood of Jesus reconciles us to God. Blood of Jesus gives us forgiveness. Blood of Jesus sanctifies us. Blood of Jesus opens the way to the presence of God. Blood of Jesus gives us eternal life with Christ. Blood of Jesus saves us from the wrath of God. Blood of Jesus allows us to be forgiven for our sins. Are you feeling guilty over your past sins? Precious blood of Jesus washes away all your sins and cleanses your guilty conscience. Confess your sins and he is faithful and just and will forgive all your sins and purify you from all unrighteousness. God bless you all. Today's Bible verse for 26th of November 2021 is from Colossians 1:14 and the theme is blood. Part 2. In whom we have redemption through his blood, the forgiveness of sins. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இரத்தத்தை குறித்ததான வேத வசனங்களை பார்க்கலாம். எபேசியர் 2:13 வாசிக்கிறோம். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஏசாயா 1:18 வாசிக்கிறோம். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். எபிரேயர் 13:20-21 வாசிக்கிறோம். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்களாக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். லூக்கா 22:20 வாசிக்கிறோம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்த படியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது என்றார். எரேமியா 7:5-6-7 வாசிக்கிறோம். நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி நீங்கள் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் தீர்த்து பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமலும் குற்றமில்லாத இரத்தத்தை இந்த ஸ்தலத்திலே சிந்தாமலும் உங்களுக்கு கேடுண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்களேயாகில் அப்பொழுது நான் உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசமாகிய இந்த ஸ்தலத்திலே உங்களை சதா காலமும் குடியிருக்க பண்ணுவேன். ஆபகுக் 2:12 வாசிக்கிறோம். இரத்த பழிகளாலே பட்டணத்தை கட்டி அநியாயத்தினாலே நகரத்தை பலப்படுத்துகிறவனுக்கு ஐயோ. எபிரேயர் 10:4 வாசிக்கிறோம். அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 வாசிக்கிறோம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ரோமர் 3:24-25-26 வாசிக்கிறோம்.
இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்து முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்தும் தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். எபிரேயர் 10:28-29 வாசிக்கிறோம். மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். ரோமர் 5:8-9 வாசிக்கிறோம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. நம் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மழையைப் போல வெண்மையாக்குவார். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல ஆக்குவார். இன்றைய இரட்சணியனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வோம்.